வருமான வரித்துறை அனுப்பிய சம்மனை தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். அதிமுக முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனும் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, அமைச்சர் விஜயபாஸ்கர் இப்ப விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறாரு. விஜயபாஸ்கர்ட்ட என்னென்ன கேள்விகளை கேட்க வருமான வரித்துறையினர் திட்டமிட்டிருக்காங்க? வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் வந்து ஆஜராகியிருக்கிறார். அவருடைய கார் தற்போது அலுவலகத்துக்குள் சென்றிருக்கிறது. விசாரணை அதிகாரியான டெப்டி டைரக்டர், அதாவது துணை இயக்குனர் ராஜமாணிக்கம் முன்பு அவர் ஆஜராக இருக்கிறார். அதே போல அவருக்கு முன்பாக முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனும் விசாரணைக்காக நேரில் ஆஜராகி இருக்கிறார். இருவரும் தனித்தனி கார்களில் சற்று நேரத்துக்கு முன்பாக வருமான வரித்துறை புலனாய்வு அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், அதே போல மருத்துவ பல்கலைக்கழக துணை வேந்தர் கீதாலட்சுமி ஆகியோர் இதுவரை ஆஜராகவில்லை. வருமான வரி கடந்த 6ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அவருடைய நண்பர்கள் வீடு, உறவினர்கள் வீடு, அவருடைய அலுவலகம், எம்எல்ஏ விடுதி என பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் 35க்கும் அதிகமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் 5 கோடி வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போல ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்களும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 11:10 மணி அளவில் முன்னாள் எம்பியான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆஜராகியிருக்கிறார். அதே போல 11:15 மணி அளவில் விஜயபாஸ்கர் ஆஜராகியிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட இருப்பதாக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பணம் எப்படி வந்தது, யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்று பல்வேறு கேள்விகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ள பணம் யாரிடமிருந்தெல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது, அதே போல கைப்பற்றப்பட்டுள்ள ஆவணங்கள், ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா தொடர்பாக கைப்பற்றப்பட்டுள்ள ஆவணங்கள் தொடர்பான தீவிர விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. அதற்காக வருமான வரித்துறை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கேள்விகளை ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இதற்காக விசாரணை அதிகாரிகள் தனித்தனியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. அனைத்தும் பதிவு செய்யப்பட இருக்கிறது. இந்த பதிவு செய்யப்பட்ட அறிக்கையாக தயார் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட இருக்கிறது. மேலும் 89 கோடி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பான அனைத்து ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. மேலும் அந்த ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல மற்ற அமைச்சர்கள் குறித்து இதில் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இந்த விசாரணை பல மணி நேரம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக இந்த விசாரணை இன்று மாலை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் அதிமுக முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனும் தற்போது வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரும் கீதாலட்சுமியும் இன்றைக்கு நேரில் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர்களும் இன்று காலை விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதற்காக தனித்தனியாக அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்று அவர்களுக்கு சம்மன் அனுப்பி வைக்கப்பட்டதாக வருமான வரித்துறை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களும் இன்று ஆஜராக வேண்டும். ஆனால் இதுவரை அவர்கள் ஆஜராகவில்லை. அவர்கள் தரப்பில் அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராக கூட வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அநேகமாக அடுத்த கட்டமாக அவர்கள் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா தொடர்புக்கும் கீதாலட்சுமி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஏற்கனவே வருமான வரித்துறை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். துறை ரீதியான முறைகேட்டில் ஈடுபட்டு தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் கீதாலட்சுமியின் வீடு, அவருடைய அலுவலகம் என தனித்தனியாக சோதனை நடத்தப்பட்டது. 2 நாட்கள் சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பல்வேறு கட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போல முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் வருமான வரித்துறை புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்களிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.